வணக்கம். இன்றைக்கு நம்ம டாக் வித் முத்தலிஃபில் விவாதிக்க இருக்கிற விஷயங்கள். நேற்று இரவு தமிழக ஆளுநர் மாற்றம். கேரளா ஆளுநருக்கு கூடுதல் பொறுப்பு தமிழகத்தில். ஈரான் விஷயத்தில் அமெரிக்கா செய்திருக்க சில தவறுகள், ஈரான் பண்ணிட்டு இருக்கிற சில தவறுகள். அது மட்டும் இல்லாமல் தாவேகால என்ன நடக்கிறது, விஜய் அவர்களுடைய பேச்சுகள், விஜய் அவர்களுடைய செயல்பாடுகள் எப்படி எல்லாம் பற்றி பேச இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அந்த ஹை பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அது எங்களுக்கு கொஞ்சம் ப்ரொமோஷனாக இருக்கும். வணக்கண்ணே. வணக்கம். ஆனால் நிகழ்ச்சியை தொடங்குறதுக்கு முன்னாடிண்ணே, கர்நாடக அரசாங்கம் 16 வயதுக்கு கீழ் உள்ள குழந்தைகளுக்கு சோசியல் மீடியா யூஸ் பண்ணுறதுக்கு தடை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை போட்டிருக்காங்க. இது எப்படி பண்ண போகிறாங்கன்னு தெரில. இந்த முன்னேற்பாடுக்கு நம்ம ஒரு வரவேற்பு கண்டிப்பாக கொடுக்கணும். ஏன்னா இது இப்போ எல்லாருமே நம்ம பார்க்குற ஒரு விஷயம் தான். குழந்தைகள் கையில் ஃபோன் இருக்குது. அதனால் சின்ன குழந்தைகள் கையில் கட்சியே இருக்குது. கட்சி வர கதை அந்த மாதிரி இருக்குது. எப்படி பார்க்குறீங்க இந்த ஸ்கீமை? இங்கே கொண்டு வந்தாங்கன்னா தாவேகான்ற ஒரு கட்சி என்ன ஆகுமோ தெரியாது. இல்லாமல் அந்த மாதிரி குழந்தைகள் கையில் கட்சியே இருக்குது. எந்த ஒரு விஷயமும் அந்தந்த வயசில் வந்தால் தான் கரெக்டுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு விஷயத்த நம்ம சின்ன வயசில் பார்க்கறதுக்கும் ஒரு முதிர்ந்த வயசில் பார்க்கறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அதுவும் இன்னைக்கு ஒன்று தெரியுமா, எக்ஸ் பான் சைட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கட் பண்ணிட்டாங்க இந்தியாவில். ஆமாம், ஒரு 2 நாளைக்கு முன்னே நடந்தது. உண்மையிலே ஒரு நல்ல விஷயம். அப்போ இந்த மாதிரி இதெல்லாம் ஒரு காலத்தில் ரொம்ப இலைமறை காய்மறைவா தேடி விஷயங்கள்லாம் இன்றைக்கி சாதாரணமாக சின்ன பசங்களுக்கு கிடைக்குதுன்னா, அது அந்த வயசில் தப்பான ஒரு விஷயத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பை அமைஞ்சிடும். ஒன்ஸு போக ஆரம்பிச்சிட்டாங்கன்னா சிக்கல். இன்னொன்று உறவு முறைகள் இருக்குல்ல, அப்பானா இது அம்மா, சித்தி, அண்ணி, இதை அந்த உறவு முறைகளில் பார்க்குறதுன்றத இந்த மாதிரி விஷயங்கள் பல இது இன்றைக்கி சமூக வலைதளத்தில் இருக்கிறது வேறு மாதிரி கொண்டு போகுது. அது ரொம்ப டேஞ்சரு. 3வது விஷயம், ஒரு படிக்கிற வயசில் நீங்கள் அந்த படிப்பு அது உங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கானது. ஸ்கூல் லைஃப்னா உங்களுக்கு ஒரு மொழியை கற்றுக் கொடுக்குது, ஒரு பேசிக் சொல்லி தர்றாங்க அந்த ஸ்கூல் லைஃப். அது அந்த பீரியடில் தேவையில்லாத சமாச்சாரம் உள்ளே வந்துச்சுன்னா இந்த பேசிக் கற்றுக்கிறதுல பிரச்சனை வந்துடும். அவங்க காலேஜ் லைஃப் போகிறது பிரச்சனை வந்துடும். வன்முறையாளராக மாறுவாங்க. மொத்த சமூக கருத்து நமக்குள்ளே ஏறும். இப்போ அந்த மாதிரி விஷயங்களோட வளரும் பொழுது அந்த சமுதாயமே பாதிக்கும். அப்போ அந்தந்த வயசில் ஒரு கிடைக்க வேண்டிய விஷயங்கள், தேவையற்ற விஷயங்கள் நீக்குவதுன்றது ரொம்ப முக்கியம். அப்போ சமூக வலைதளம் 16 வயசுக்கு ஒரு இது போடுறாங்கன்னா, கர்நாடகாவில் எந்த அளவுக்கு இதை லிமிட் பண்ண முடியுன்றது எனக்கு தெரியல. இது இந்தியா முழுவதும் கொண்டு வந்தால் உண்மையிலேயே சந்தோஷப்படலாம். ஏன்னா எனக்கு இன்ஸ்டாகிராம்ன்றது யங்ஸ்டர்ஸ் மத்தியில், நான் இந்த உளவியல் சம்மந்தமான பேட்டிகளெல்லாம் பார்க்கும் பொழுது ஸ்க்ரீனிங் டைம்னு சொல்கிறாங்க. அது ரொம்ப மோசமாக எனக்கு யங்ஸ்டர்ஸ்ட்டை மாற்றி இதாகுது. நம்ம அடிப்படை வாழ்க்கையே இதாகுது. எனக்கு தெரிஞ்சு ஒரு சொந்தக்காரங்க வீட்டுக்கு நான் போகிறேன். ஒரு 3-4 வயசு இருக்கும் அந்த குழந்தைக்கு. என் பக்கத்தில் உட்காந்து அது ரீல்ஸ் பார்த்து தள்ளிக்கிட்டே இருக்குது. அந்த ரீல்ஸில் என்ன வருதுன்றதுலாம் இல்லை, அது பார்த்துக்கிட்டு இருக்குது, அதுக்குள்ளே போய்கிட்டு இருக்கும். அவங்களுக்கு என்னென்னா வேலையில் டிஸ்டர்ப் பண்ணாமல் அதுன்னு. இதுக்கு என்னென்னா அந்த விளையாடுற இது போயிடுச்சு, இதில் இருக்குது எங்கே போனாலும். அப்போ என்ன ஆகுனா, இவர்கள் இப்படியே வளர வளர ஒரு வீட்டுக்கு போகிறோம், நம்ம உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோன்னா நம்மள்ட்ட இருக்க செல்ஃபோனை எடுத்துகிட்டு அந்த குழந்தை தனியாக உட்காந்துட்டு அது இது பண்ணிகிட்டு இருக்கோம். 1. 2வது, யாருக்கிட்டையும் பேசக்கூடாத ஒரு தன்மைன்றது வாழ்க்கையில் நம்ம அடுத்த கட்டத்துக்கு நகரவே மாட்டோம். எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ஃப்ரீயாக எல்லாருக்கிட்டையும் டக்குன்னு ஒருத்தட்ட மிங்கிள் ஆகிறவன் தான் ஜெயிப்பான். இந்த மாதிரி இருக்கிறது பார்த்தா அவங்க ஒரு வீட்டுக்குள்ளே வரும்பொழுது ஒரு சொந்தக்காரங்க பார்க்குறோன்னா, நம்ம இவங்கடா நம்ம சித்தப்பாடான்னா அதுதான் ரூம்குள்ளே போய் உக்காந்துக்குவான். ரூம் விட்டு வெளியே வர மாட்டான். இது என்ன ஆகும்னா நாள் பட அவன் லைஃப்லேயே பாதிக்கும். கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை பார்த்துட்டு அந்த குழந்தைய ஒரு ஸ்கூலில் சேர்க்கணுன்னா கூட யாரை போய் பார்க்கணுன்னா அவன் தயக்கம் இருக்கும் பேசுறதுக்கு. ஒரு விஷயத்தை எப்படி பண்ணணும், ஒரு ஹவுஸ் ஓனர்கிட்ட ஒரு வீடு வாடகை பிடிக்கணும் பேசணும்னா பேச முடியாது எங்கேயுமே. ரோட்டில் இதே மாதிரி ரயில் ஸ்நேகன்னு ஒன்று சொல்லுவாங்க. ட்ரெயினில் நம்ம காலேஜோ ஸ்கூலோ இல்லாட்டி வேலைக்கோ போகும்போது நம்ம ஒருத்தர் உட்காந்து பேசிக்கிட்டு சாப்பாடு சாப்பிட்டு கூட்டம், அது ஒரு வகையான ஸ்நேகம். இப்போ எல்லாம் அப்படி உட்காந்துக்கிறான், நிமிந்து பார்க்குறான். ஸ்டேஷன் வரும்போது அவ்வளோதான், கிண்டி வந்துச்சோ அவ்வளோதான், மறுபடியும் குனிஞ்சிடலாம். இது நீங்கள் முன்னாடியாவது அட்லீஸ்ட் நமக்கு பேசுறது கொஞ்சம் டிஸ்ட்ராக்டாக இருந்துச்சு. இப்போ அதுலேயே ஹெட்ஃபோன் மாட்டிக்கிறாங்க. என்ன நடக்குதுன்னு தெரியாது. ஒன்று சண்டை நடக்காமல் இருக்குது, அவ்வளோதான். அது வேணால் சொல்லிக்கலாம். எவனா அடிச்சிட்டா கூட நிமிந்து பார்க்குறான், மறுபடியும் அதுக்குள்ளே போயிடுறான். அதனால் இது ரொம்ப டேஞ்சரான ஒரு விஷயம். ஸ்க்ரீனிங் டைம்ன்றது 2 மணிக்கு தூங்குறது, காலையில் லேட்டாக எழுந்திக்கிறது, இல்லாட்டி காலேஜுக்கோ ஸ்கூலுக்கோ போகாமல் இருக்கிறது, மைண்டு அந்த இதில் போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் டிஸ்ட்ராக்ஷன், இந்த மாதிரி இதெல்லாம் பெரிய ஒரு இதுன்னு உளவியல் ரீதியாகவும் சொல்கிறாங்க. ஏதோ கர்நாடக அரசு முதல் படி எடுத்திருக்காங்க. கண்டிப்பான தொடர்ந்து நேற்று ஃபின்லாண்டோட அதிபர் வந்திருக்காரு.
அவர் கூட நம்முடைய இந்திய பிரதமர் வந்து பல ஒப்பந்தங்கள் போட்டிருக்காங்க வர்த்தக இவ்வளோ ரீதியா ரணகாலத்துலயும் அந்த வேலையை பண்ணிக்கிட்டு இருக்காரு. பண்ணிட்டு இருக்காரு. அதில குறிப்பிட்டு சொல்லணும்னான இந்த வர்த்தக ஒப்பந்தங்களும், அதுபோக எஜுகேஷன் விஷயத்திலயுமே ரொம்ப சூப்பரா நெறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. அதாவது நம்ம ஆல்ரெடி இருக்கிறது தான். அதாவது டீச்சர்ஸ வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்றது. அந்த மாரி நம்ம போய் அவங்கள்ட்ட இது பண்ணிக்கிற ஃபேக்கல்டியோட ட்ரெய்னிங்லேருந்து, ஸ்டூடண்ட்ஸோட அந்த ஏஐ பத்தின விஷயங்கள்ல அவங்களுடைய டெக்னாலஜியும், நம்மளுடைய டெக்னாலஜியும் இணைஞ்சு படிக்கிற விஷயம். ஏன்னா ஃபின்லாண்டுனா எல்லாருக்கும் தெரியறது எஜுகேஷன் நம்பர் 1 ஆமா. அவங்கன்னு. நம்மளுடைய பிரைம் மினிஸ்டரோட இந்த விஷயம், அதாவது இப்போ கூட கனடாவுக்கு 2 நாள் முன்னாடி தான் வந்துட்டு போயிருக்காரு. இப்போ இவர் வந்திருக்கிறாரு. முழுக்க முழுக்க இந்த ட்ரேட் சம்மந்தப்பட்ட விஷயத்தில பல முன்முயற்சி இப்போ எடுத்துட்டே இருக்கிறாரு. இப்போ இவங்க போட்டிருக்கிற அக்ரீமெண்ட் 2030க்குள்ள 3 மடங்கு அதிகமா பண்ற மாரி. இப்போ நம்ம 30,000 கோடி ரூவா பண்ணிட்டு இருக்கோம். 3 மடங்கு அதிகம் பண்ற மாரி போட்டிருக்காரு. பிரைம் மினிஸ்டரோட இந்த இது எப்படி பார்க்குறீங்க? நீங்க அவரு எங்க போனாலும் அ அந்த ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸ்ட்ட இன்டராக்ட் பண்றது ரொம்ப விரும்புறாரு. ரொம்ப இதுவா பேசிட்டு இருக்காரு. அந்த ஏஐ கன்வென்ஷன் ஒண்ணு நடந்த அகில ஆல் இந்திய அளவுல ஒரு இது நடந்தது. அ எல்லா நாடுகளும் அந்த வந்திருந்தாங்க. இது எல்லாமே நம்முடைய எஜுகேஷன் மத்த விஷயங்கள அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்கான ஒரு இது. சத்தம் இல்லாம ஒரு டீம் வந்து இந்த மாரி ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா இங்க தான் உட்காந்துக்கிட்டு நியூ எஜுகேஷன் பாலிசிய உள்ள விட மாட்டோம் அப்படின்ற மாரிலாம். நல்ல விஷயம் எனக்கு விஜய் கொஞ்சம் பேசினது. ஆமா. இந்த விஷயத்தில. அந்த நியூ எஜுகேஷன் பாலிசில. ஆனா அவரு அத சொல்லாம அந்த போட்டித் தேர்வுக்கான சிலபஸ நாங்க மாத்துவோன்றாரு. ம். இது அங்க தான் போய் முடியும். நியூ எஜுகேஷன் பாலிசில தான் போய் முடியும். அப்போ நீங்க அடுத்தடுத்த தலைமுறை மாற்றங்களை நோக்கி நகரணும்னா, நீங்க அப்டேட் ஆகிட்டே இருக்கணும். நம்ம கையில இருக்கிற செல்ஃபோனு என்ன வெர்ஷன் பார்க்குறோம். அந்த செல்ஃபோனே ஒரு 5 தடவையாவது அப்டேட் ஆகுது. ஆமா. அப்டேட் வெர்ஷன் வரும். நம்ம அப்டேட் குடுப்போம். அப்டேட் மாறும். ஒரு செல்ஃபோன் அப்டேட் ஆகும்பொழுது ஏன் மனுஷன் ஆகக்கூடாது? ஒரு நாடு ஏன் ஆகக்கூடாது? அதான் ரொம்ப முக்கியம். கிரிக்கெட்ல பார்த்தீங்கன்னா, ஒரு காலத்தில வெஸ்ட் இண்டீஸையோ, இங்கிலாந்தையோ நம்ம போனாலே சொல்டுவோம். நம்ம ஆளுங்க தோத்துருவான்டான்னு. இன்னைக்கு வச்சு செய்றாங்க. என்ன காரணம்னா, அப்டேட்டு. ஏன்? ஐபிஎல் பிரைவேட் ஆவுது. பிரைவேட் ஆனோனே கிடைக்காதவனுங்கலாம் வாய்ப்பு கிடைக்குது. வாய்ப்பு கிடைக்குது. இன்னைக்கு பும்ரான்னு ஒரு ஆள் வந்து சாதாரணமா இருந்த ஆளு. ஒரு ஏதோ ஒரு இடத்துல போயிட்டு ஒருத்தர் பார்த்து ரவி சாஸ்திரியார பார்த்து எடுத்து கொண்டு வந்த ஆளு. இன்னைக்கு இந்தியாவுடைய நம்பர் 1 பவுலர் பும்ரா. சொல்லப்போனா இன்டர்நேஷனல் லெவல்ல நம்பர் 1 போல. இன்டர்நேஷனல் இன்னைக்கு என்னது டூ பிளஸிஸோ யாரோ சொல்லியிருக்காங்க. பும்ரா வந்து எப்படியும் மேட்சை திருப்பணும்னு அவருக்கு தெரியும் அப்படின்னு. நேத்து கூட அப்படித்தானே நடந்துச்சு. நேத்து அந்த அவரு 3வது லாஸ்ட் 17வது ஓவர் அவர் குடுத்தது மிகப்பெரிய டர்ன். பெரிய ஒரு இது. அப்போ அந்த மாதிரி ஏன் வர முடியுதுன்னா, அப்டேட்டு. ஐபிஎல்னு ஒரு அப்டேட் வருது. அதுலேருந்து ஏராளமான வீரர்கள் வரான். இன்னைக்கு ஒரு T20 டீமுக்கு நம்ம 3 T20 டீம் வச்சிருக்கோம். ஆமா. இவன் இல்லன்னா அவன், அவன் இல்லன்னா இவன்னு. இன்னைக்கு நம்பர் 1 T20 டீம் இந்தியா. ஏன்னா, எல்லாத்துலயுமே உங்களுக்கு அப்டேட். இந்த அப்டேட் வந்து வாழ்க்கையிலயும், எஜுகேஷன்லயும் வந்துச்சு. நம்ம வேற வேற லெவலுக்கு போவோம். அதுக்கான முயற்சி போது. நல்ல விஷயம். கண்டிப்பான. ஏன்னா இதில குறிப்பா சொல்ல போனா, அந்த திருப்பூர் விஷயங்கள்ல நம்ம பல இங்க இருக்கிற கட்சிகள் எல்லாருமே சொல்றது, டெக்ஸ்டைல்ஸ் பிசினஸே முடக்கிட்டாங்க, முடக்கிட்டாங்கன்னு. மதுரையோட மேயர் வந்து திருப்பூர்ல நடக்கிற டெக்ஸ்டைல் பிசினஸ பத்திலாம் அதிகமா பேசுவாரு. இது அவர் சாரி மதுரையோட எம்பி. எம்பி. ஆமா தவறா சொல்லிட்டேன் மேயர்ன்னு. எம்பி. இன்றைக்கு கூட அந்த டெக்ஸ்டைல் விஷயங்கள்ல ஃபின்லாண்ட்லேருந்து அவ்வளோ பெரிய ஒரு அக்ரீமெண்ட் போட்டிருக்காங்க. ஆல்ரெடி நம்ம பண்ணிட்டு இருக்கிறதுலேருந்து அது மட்டுமே எக்ஸ்ட்ரா 300% வரைக்கும் பண்றதுக்கு அலோவ் பண்ணியிருக்காங்க. இது மிகப்பெரிய நம்ம ஒரு விஷயம். உக்ரைன் வாருக்கு பிறகு பெரிய அடி. ஆமா. திருப்பூர் திருப்பூர் இதெல்லாம். ஏற்றுமதிலாம். இதெல்லாம் இந்த மாரி விஷயங்கள ஈடுகட்டும் பொழுது, நம்ம தமிழ்நாட்டுடைய இதுவும் குரோத் ஆகும். கன்டினியூஸா இத வாட்ச் பண்ணாங்கனாலே, இதுல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சிரும்ண்ணே. ஒரு பிசினஸ்மேனோட கான்செப்ட் யாருங்க அது. பண்ணணும்? யார் சொல்லணும்? மீடியாவோட பிஜேபி மீடியாவோட இடத்துல தான். பிஜேபி பிஜேபி தலைவர்கள். பிஜேபி தலைவர்கள் மெயினு. அதுக்கு தானே உங்க கட்சி. இங்க உட்காந்துட்டு உருட்டிக்கிட்டு திருப்பரங்குன்றதுன்னு உருட்டிட்டு இருக்காங்க. நம்ம தான் உட்காந்து உட்காந்து பேசி நம்ம தான் உட்காந்து பேசுறோம். அங்க 5% முஸ்லிம்ஸ் கட் பண்ணா என்ன உண்மை காரணம் நம்ம பேசுறோம். கண்டிப்பா. இங்க இருக்கிறாரு. அண்ணாமலை ஒருத்தர் தான் லைட்டா தொடுறாரு. வேற யாரு தொடுறாங்கன்னு கேட்கிறேன். திரும்ப திரும்ப நான் பதிவு பண்ணிட்டே இருக்கிறேன். தலைவர்களும் அப்டேட் ஆகணும். கண்டிப்பாண்ணே. அதே மாரி நான் உங்கள்ட்ட இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கும்போதே சொல்லியிருந்தேன். ஸ்டார்ட் அப் மகா கும்பான்னு. ம். அது இன்னும் கொஞ்சம் நாளைக்கு விரிவா பேசணுங்கிற மாரி சொல்லியிருக்கோம். தாராளமா. இன்றைக்கு பார்க்குற நேயர்களும் வந்து நாளைக்கு அந்த விஷயங்கள பார்த்தாங்கன்னா, இன்னும் பலருக்கும் யங்ஸ்டரா இருக்கிறவங்களுக்கு பலருக்குமே பலவிதமான இப்ப இந்த பெனிஃபிட். கல்லூரிகள்ல ஒரு காலத்துல இப்ப எங்க காலத்துலலாம் முடிச்சுட்டு வெளிய வரும்போது வேலை நிச்சயம் கிடையாது. அன்னைக்கு குளோபலைசேஷன் கிடையாது. 90ஸ்லலாம் குளோபலைசேஷன் கிடையாது. எதுவுமே கிடையாது. அப்போ தொழிலோ, மத்த எதுவோ அதிகபட்ச வேலைன்னா ஒரு கம்பெனில போய் கணக்கு எழுதுறது. இந்த மாதிரி இதுதான். ஆ வேற பெருசா இது கிடையாது. கவர்மெண்ட் வேலை. அதுவும் ரொம்ப நிச்சயம் இல்ல. குளோபலைசேஷனுக்கு பிறகு எல்லாமே மாறுது. ஒரு நாட்டுடைய நிலைமை எல்லாம் மாறுது. அப்போ இன்னும் அதிகமா ஆக ஆக என்ன ஆகுதுன்னா, இந்த கல்லூரிகள்ல நடக்கும்பொழுதே கேம்பஸ் இன்டர்வியூன்ற ஒரு சிஸ்டம் கொண்டு வராங்க. கொண்டு வந்தாங்க. அது ரொம்ப பேர் வாழ்க்கைய திருப்பி போட்டுச்சு.
அதில எங்கெங்க உங்களுக்கு எல்லாம் இணையுதுன்னா, ஒரு பக்கம் இன்டர்நெட்டு உள்ள வருது. உள்ள வருது. அந்த டெக்னாலஜி வருது. அது இன்டர்நெட்டு வந்து ரொம்ப கம்மி விலை கிடைக்குது. இன்னொரு பக்கம் லேப்டாப் இந்த மாரி விஷயங்கள கவர்மெண்ட்டே குடுக்குது, மாணவர்களுக்கு. அடிஷனலா அது ஒரு அப்ப அவங்களுக்கு அது அறிமுகமாவுது. இது 2ம் இணையும் பொழுது, அந்த இது உள்ள வருது. எது? பெரிய பெரிய நிறுவனங்கள். ஆமா. டைடல் பார்க் இதெல்லாம். கேம்பஸ் இன்டர்வியூ உள்ள வராங்க. அதுக்கு பிறகு கேம்பஸ் இன்டர்வியூ. அப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டூடண்ட் ஒரு கிராமத்துல இருந்து அவனுக்கு இலவசமா கிடைக்கிற லேப்டாப்பு, ஓரளவு கம்மி விலையில கிடைக்கிற இன்டர்நெட்டு, அவனுக்கு ஒரு புதிய விண்டோ தொறக்குது. அதோட சேர்ந்து அவன் கொஞ்சம் கத்துக்கிறான். டைடல் பார்க்க உடைய இது, கேம்பஸ் இன்டர்வியூ, அவன் லைஃபே மாறிடுது. அவன் நடந்து போயிருந்தவன் ஒரு கார ஒண்ண லோன் போட்டு வாங்கிட்டு, ஆமா. தீபாவளிக்கு கார ஓட்டின்னு போறான். இந்த ஒரு படத்துல சந்தானம் படத்துல கூட ஆ. வருமானே. "ஏப்பா ஃப்ளைட் வாங்கிட்டேன் வந்து வாங்கிட்டு ஆ, போப்பா." ஐயோ! அது பெரிய காமெடி. அந்த மாரி லைஃப் மாறுது. அப்போ இந்த அப்டேட்டு இந்த மாரி விஷயங்கள் வந்து வரதுன்றது லைஃப வேற லெவல் கொண்டு போகும். கண்டிப்பா. ரைட்ண்ணே. தமிழக ஆளுநரோட ஆர்.என். ரவி அவர்களுடைய மாற்றம். நேத்து நைட்டு வந்து 12:01க்கு வந்த செய்தி. மேற்கு வங்காளத்துக்கு மாத்திருக்காங்க. இங்க மேற்கு வங்காளத்திலயும் எலக்ஷன் தேர்தல் நடக்க போகுது. என்ன நோக்கத்துக்காக மேற்கு வங்காளம் அந்த மேற்கு வங்க இவரு வந்து ஆளுநர் வந்து ஏதோ திசை மம்தா பானர்ஜி கூட ஏதோ ஒரு டை அப்ல போயிருக்காரு போல. அதனால அவர ராஜினாமா செய்ய சொல்ட்டாங்க. அப்போ மம்தா பானர்ஜிக்கு டப் குடுக்குற அளவுக்கு ஆள்னா இங்க ட்ரெய்னிங் எடுத்தவர் தான். ஆமா. இவரு இங்கேயே பயங்கரமா ட்ரெய்னிங் எடுத்தவரு. அதனால இவர அங்க போடுறாங்க. இங்க வந்து கேரளா ஆளுநர வந்து கூடுதல் பொறுப்பா பார்க்க வைக்கிறாங்க. இங்க எப்படியும் ஆட்சி மாற்றம் வரப்போது. அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். ஒரு கவர்னர் போட்டுக்கலான்னு. வெஸ்ட் பெங்கால் நிலைமை என்னன்னா, கொஞ்சம் மிஸ் ஆனா பிஜேபி ஆட்சி பிடிச்சிரும். ஆமா. 44, 48% போன எலக்ஷன்ல. இப்ப எல்லாருமே தனியா நிக்கிறாங்க. 4 முனை போட்டி. கம்யூனிஸ்டுகள் தனியா, காங்கிரஸ் தனியா, இந்த அம்மா தனியா இதுன்னு. இந்த அம்மாவுக்கு ஆட்சியில ரொம்ப நல்ல பேரு. அதனால சொல்ல முடியாது என்ன வேணா நடக்கலாம். நடக்கலாம். ஒடிஷா எதிர்பார்க்கவே இல்ல. அந்த ஊரு பாஜகவ எதிர்பார்க்கல. ஆமா. அந்த தலைவர் மட்டும் தான் அத எதிர்பார்த்திருக்காப்புல, ஒடிசால. ஒடிசால. அவங்களோட கூட்டணி நிக்கனாலும், இல்ல, இல்ல நம்ம தனியா நிப்போம்ன்னு சொன்னா நின்னு ஆட்சி புடிச்சுட்டாங்க. அதனால வெஸ்ட் பெங்கால்ல அப்படி ஒரு மாயம் நடக்கலாம். அப்போ அந்த மாரி டைம்ல இவருலாம் தேவைன்னு சொல்லிட்டு இவரு போயிருக்காரு. இவருக்கு இந்த கவர்னர் இதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஆனாலும் என்னன்னு தெரியல போயிருக்காரு. இதுலண்ணே நம்ம திமுக சைட்லேருந்து எப்பவுமே சொல்லுவாங்க. கடைசி வரைக்கும் நீங்க இந்த ஆளுநரையும், அண்ணாமலை அவர்களையும் நீங்க வச்சிருந்தாரு. இந்த பிஜேபி தலைவர்களும், ஆளுநர் அவர்களும் இருந்தா நாளைக்கு போதும். அது விட பிரச்சாரம் பண்ணுவாங்க. நாங்க தேர்தல்ல ஜெயிச்சுருவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு பெரிய மாற்றம் வர வாய்ப்பு இருக்கா? திமுக சைட்ல? ஒரு இதுவும் கிடையாது. இன்னும் கேட்டா, பென்னு அவங்க நிறுவனம் எடுத்த இதுலயே பார்த்தீங்கன்னா, விஜய் வந்து டிஎம்கே உடைய கோர் ஓட்ட பிரிக்கிறார். நம்ம அடிக்கடி சொல்றது தான். சொல்றாங்க. கோர் ஓட்ட பிரிக்கிறாரு அப்படின்னு. அதனால அதுல மாற்றம் கொண்டு வரதுக்கெல்லாம் எந்த வித இதுவும் இல்ல. அதனால தான் விஜய பர்சனலா அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க இப்பல்லாம். ரைட்ண்ணே. இன்றைக்கும் மானாமதுரையில வந்து 2 பேர வெட்டியிருக்காங்கண்ணே. கன்டினியூஸா மானாமதுரையில 2வது நாள் இருந்தது. நாங்குநேரில நடந்திருக்கு. இன்றைக்கு அண்ணன் திருமாவளவன் அவர்கள் வந்து நாங்குநேரி போயிருக்காரு. போயிட்டு இதுக்கு வந்து அவர் காரணம் சொல்றது வந்து போதை வஸ்துகளால நடந்த மாரியே அவரும் அந்த காரணத்த பின்னி கொண்டு போறாரு. சாதிய வன்கொடுமைகள பத்தி அவர் இன்றைக்கும் வாய் திறந்து பேசவில்ல. அ எப்படி பார்க்குறீங்க? இன்றைக்கு காலையில அதுவும் வந்து எனக்கு கன்டினியூஸா 2 நாள் நடக்குதுன்னா, இது காவல்துறையோட அனுமதியோட நடக்குதா? இல்ல காவல்துறையிலயுமே வந்து இந்த ஜாதி தன்மை உள்ள போயிருக்கானா? காவல்துறை அனுமதியோடலாம் கிடையாது. சட்டம் ஒழுங்கு அந்த லட்சணத்துல இருக்கு. போதைப் பொருட்கள் எளிதா கிடைக்குது. ரவுடியிசம் பண்றவங்க, இந்த குற்றம் நடக்காமல் தடுப்பது, குற்றவாளிகளை பிடிப்பது, குற்றவாளிகளுக்கு தண்டனை வாங்கி தருவது. இதுதான் போலீஸ் உடைய 3 இது. குற்றம் நடக்காமல் தடுப்பதுன்னா, இங்க ரோந்து, மற்ற விஷயங்கள், போதைப் பொருட்கள் கிடைக்காம இருக்கிறது. அ இன்டெலிஜென்ஸ் இருக்கும். ஜாதி சண்டை, இவன வெட்டிக்க போறான் அப்படின்னா, அதில கூப்பிட்டு வார்ன் பண்றது. இல்ல எவனையாவது ஒருத்தன பிரிவென்ட் அரெஸ்ட் பண்றது. இந்த மாரி பல விஷயங்கள் இருக்குது. குற்றம் நடக்காமல் தடுப்பது. சரி நடந்துருச்சு. குற்றவாளிய கரெக்ட்டா புடிக்கிறது. ம். அடுத்து அவனுக்கு தண்டனை வாங்கி தர்றது. இதில இந்த 2ம் ஏதோ ஒரு வகையில நடந்தாலும், கன்விக்ஷன் ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா, 5% கூட இருக்காது. அப்போ ஒருத்தன் 10 கொலை கேஸ் இருக்கும். 10 கொலை முயற்சி இருக்கும். ஆனா உலாத்திக்கிட்டு இருப்பான். அவனுக்கு அந்த போலீஸ் மேல அந்த பயமே போயிட்டுருக்கும். அரசியல்வாதிகளுடைய பேக்கிரவுண்ட் சப்போர்ட் இருக்கும். அந்த எண்ணங்கள் இருக்கும். இதாவது கலைஞருக்கு பிறகு நான் தமிழ்நாட்ட பார்க்கறதுல, திமுகவே அதனுடைய தன்மையே மாறிப்போச்சு. திமுக தலைவர்கள் பெரும்பாலும் அந்த சமூக கண்ணோட்டத்தோடயே இருக்காங்க. அமைச்சர்கள் இவங்கெல்லாம். அமைச்சர்கள், இவர்கள் தலைவர்களே இப்படி இருக்காங்கன்னா, அப்ப கீழ அதோடைய இது எப்படி இருக்கும்? பிரதிபலன். அதனால தான் அந்தந்த இது சார்ந்தவர்கள், சமூகம் சார்ந்தவர்களுடைய ஆதிக்கம், பிளஸ்ஸு இந்த மாரி தாக்கப்படுறது எல்லாமே நடக்குது. கூடுதலாக கஞ்சா, இது போதை பழக்கத்துடைய புழக்கம் யாருக்குமே எந்த பயமும் இல்லன்ற மாரி போது. ஒரு எம்எல்ஏ கல்குவாரி கண்டுபிடிக்க போன ஒரு ரிப்போர்ட்டர அடிக்கிறாரு.
கடத்திட்டு போய் வைக்கிறாரு. ஆனா, அவர் மேல இப்போ வரைக்கும் நடவடிக்கை இல்ல. கடைசியில அவர் மேலே இப்போ கேஸ் போடுறாங்க. போடுறாங்க. அந்த நிறுவனம் இப்போ கோர்ட்டுக்கு போகுது. கோர்ட். இவர் எம்எல்ஏ மேல வழக்கு போடுங்க. இதான் இன்னைக்கு நிலைமை. ஐஸ் ஹவுஸ்ல ஒரு காவலரு ஒரு வீடு பூந்துட்டு இருக்காரு. சட்டம் எப்படி இருக்கு பாருங்க. வெளியில வந்தா பாதுகாப்பு இல்லன்னா, வீட்ல இருக்கிறவங்களும் பாதுகாப்பு பாதுகாப்பு இல்ல. இல்லன்ற மாரி வீடு பூந்துக்கிறாப்புல. அந்த அம்மா உஷாரா அவன தள்ளி விட்டு, கதவ வெளியில போட்டு சொன்னோன்ன, அப்புறம் போயி புடிச்சா ஃபுல் போத. என்ன பண்றது? போயிட்டு காலைல வான்னு அனுப்பிச்சு விட்டு, அப்புறம் இப்ப கூப்பிட்டு ஏதோ விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க போல. அநேகமா கைது நடவடிக்கை வரும். சஸ்பெண்ட் ஆகலாம். அவ்வளோதான். ஆனா, இங்க என்ன சொல்ல பார்க்க வரணும்னா, இதுல காவல்துறையில இருப்பவர்களே இந்த மாரி போனா என்னன்ற நிலைமை தான் ரொம்ப சிவியரான ஒரு இஷ்யூவா மாறிக்கிட்டு இருக்குது. போதை என்பது எந்த அளவுக்கு போய்க்கிட்டு இருக்குன்றது ரொம்ப டேஞ்சரு. போதையை பயன்படுத்துவதுன்றது ரொம்ப சாதாரணம். வாழ்க்கை வாழ்வதற்கே அப்படின்ற ஒரு எண்ணத்த உருவாக்குறாங்கல்ல. அடிக்கலாம், அடிக்கலாம். தப்பு இல்ல அப்படின்னு. இது ரொம்ப எனக்கு தெரிஞ்சு ஒருத்தரு நல்ல ஃபேமிலி. அந்த பையன் திடீர்னு அரெஸ்ட் ஆகுறான். அப்பா வருத்தத்தோட வந்து என்ட்ட சொல்றாரு. அவரு நெனச்சிட்டு இருக்காரு, பையன் எந்த பிரச்சனையும் இல்ல, நல்ல பையன். போலீஸ் தான் வந்து அவன புடிச்சுட்டு போயிருக்குன்னு. ஆனா விஷயம் என்னன்னா வேற. அந்த பையன் நல்ல நிறுவனத்துல வேலை செய்றான். கூடுதல் பணம் சம்பாரிக்கணும்னு இந்த இதில் ரீட்டெய்லரா மாறியிருக்கான். ஐயோ! அங்க வாங்குறது, இங்க இங்கே பொட்டலம் கட்டி இங்க குடுக்குறது. அவன் என்ன நெனச்சுக்கிட்டான், இது ஒண்ணுமே கிடையாது. என்ன யாருக்கு தெரிய போகுது? யார்ட்டயோ வாங்குறோம். இங்க WhatsAppல குரூப் வச்சுக்குவோம். மச்சான் ஒரு பாக்கெட் வேணும். உடனே குடுக்குறது. இப்படி. ஆனா, எவனாவது ஒருத்தன் ஆகாதவன் நீ கடன் கேட்டிருப்பான். குடுக்க மாட்டேன்னு போட்டு விடுவான்ல. கண்டிப்பா. மாட்டிக்கிட்டாப்புல. இன்னைக்கு எஃப்டிஎஃப்எஸ் அந்த போதைப் பொருள் கடத்தல் தடுப்பு பிரிவு சட்டத்துல அரெஸ்ட்டு. வாழ்க்கை போச்சு. வாழ்க்கை போச்சு. எப்போ ஜாமீன் கிடைக்குன்னு சொல்ல முடியாது. ஜாமீன் கிடைக்கிறது மட்டும் இல்ல. வாழ்நாள் பூரா உட்காந்து காவல்துறையில. வழக்கு நடத்திட்டு இருக்கணும். எப்படியும் 3 வருஷம் கிடைக்கும். அதான். 1 1/2 கிலோக்கு மேல. இன்டர்வல். இதுதான் இன்னைக்கு நிலைமை. அதனால இதுல இருந்து இளைஞர்கள் வெளியில இருக்கிறது. இன்னைக்கு நீங்க ஒன்ஸ் ஒன்ல மாட்டுனீங்கன்னா, வெளியில வந்தீங்கன்னா, உங்கள அந்த பார்வையா பார்ப்பாங்க. நீங்க வழக்கு நடத்துறதுக்கு வழக்கு செலவு இதுக்குன்னா, நீங்க மீண்டும் அதுக்குள்ள தான் போவீங்க. மெத்தப்பட்டைன் இருக்க, அந்த மாத்திரை வந்து ஒன்ஸ் யூஸ் பண்ணிட்டான்னா, அத விட்டு வெளிய வர வெளியே வர மாட்டான். முடியாது. அப்போ அந்த மெத்தப்பட்டைன் அவனுக்கு தேவை. ஆனா விலை ஜாஸ்தி. அப்போ அந்த குரூப் என்ன பண்ணுது, அவன ரீட்டெய்லரா மாத்திடுது. உன்ட்ட 10 மாத்திரை குடுக்குறேன். 9 மாத்திரை வித்துக்கோ. 1 நீ வச்சுக்கோ. எனக்கு 9 மாத்திரை விட காசு வரணும். காசு. இது வந்து இதே கஞ்சா. கஞ்சா சிகரெட்டு. இன்னைக்கு பெரிய பெரிய கல்வி நிறுவனங்கள்ல, கல்லூரி மாணவர்கள் முதற்கொண்டு இந்த மாரி ரீட்டெய்லரா மாத்துறது தான் இந்த இதுவுடைய சாதனையா போய் நிக்குது. நீங்க இத வந்து எவ்வளோ தான் புடிச்சுக்கிட்டே இருப்பீங்க? ஒரு பெரிய நிறுவனத்தினுடைய ஹாஸ்டல்ல போய் சோதனையிட்டீங்கன்னா, கிலோ கணக்குல கிடைக்குன்றாங்க. ஆமா. என்ன பண்ணுவீங்க நீங்க? பேர் சொல்ல முடியாது. சொல்ல முடியாது நிறுவனம். கண்டிப்பாண்ணே. உலகத்துல 2 இடத்துல போர் நடந்துட்டு இருக்குண்ணே. ஒண்ணு வந்து ஈரான்ல நடந்துட்டு இருக்கு. இன்னொன்னு வந்து இந்தியால, அதுவும் குறிப்பா சொல்லப்போனா தமிழ்நாட்டுல ஒரு பெரிய அக்கப்போர் நடந்துட்டு இருக்குது தாவேகா. ம். நேற்று வந்து அதோட தலைவர் வந்து விஜய் அவர்களும் வந்து ஒரு கல்யாண ஃபங்ஷன்ல கலந்துக்கிட்டாரு. அது அவங்களுடைய த்ரிஷா அவர்களும் கலந்துக்கிட்டாங்க. வெளியில இப்போ பரபரப்பா பேசிட்டு இருக்கு. சில விஷயங்கள் ஓடிட்டு இருக்கு. அது அவரோட பெர்சனல் லைஃப்ப பத்தி பேசக்கூடாதுங்கிற ஒரு பேச்சும் இது அடிபடுது. இன்னொரு பக்கம் வந்து அவரு நடிகரா இருந்தா நாங்க பேச மாட்டோம். அரசியல்வாதி ஆயிட்டாரு. எங்க தலைவரா நாங்க சூஸ் பண்றோம். அதனால நாங்க பேச எல்லா தகுதியும் எங்களுக்கு இருக்குங்கிற மாரி ஒரு சைடு கூட்டம் பேசுது. ஒரு கூட்டம் அவருக்கு ஆதரவான கூட்டம் பேசுது இருக்கு. இந்த சூழ்நிலையில நேற்று விஜய் அவர்களும், த்ரிஷா அவர்களும் வந்து ஒரு கல்யாண நிகழ்ச்சியில கலந்துக்கிறது, அவங்களுடைய என்ன சொல்றது? விர்ச்சுவல் வாரியர்ஸாலே தாங்க முடியல. பலருமே வந்து அத ட்வீட் பண்ணியிருந்தாங்க. நெறைய விஷயங்கள் கொஞ்சம் பொறுமையா இருங்க இந்த மாரி வார்த்தைகள்லாம் இன்னைக்கு பார்க்க முடியுது. விஜய் அவரோட இந்த நடவடிக்கைய எப்படி பார்க்குறீங்க? விஜய் ஒரு நடிகர். அவருக்கு ஒரு லைஃப் இருக்கு. அ அந்த லைஃப்ல கணவன் மனைவி பிரச்சனை இருக்குது. அவங்க டைவர்ஸ் நோட்டீஸ் விட்டாங்க. அதுவரைக்கும் பிரச்சனை இல்ல. அது அவர் லைஃபு. ஒரு தலைவரா வர்றதுனால ஒய்ஃப் கூட கரெக்ட்டா இருக்கணும். சண்டை சச்சரவு இல்லாம இருக்கணும்லாம் நம்ம சொல்ல முடியாது. சொல்ல முடியாது. ஏதோ ஒரு காரணம். டிவோர்ஸ் நோட்டீஸ் வந்துச்சு. அத அவர் ஃபேஸ் பண்ணிக்குவாரு. இத வச்சு அவருடைய அரசியல பார்க்கக்கூடாது. இதுதான் நம்மோட நிலைப்பாடு. அவருடைய பர்சனல் லைஃப் நமக்கு தேவையில்ல. தேவையில்ல. இத கொண்டு வந்தது. ஆனால் இந்த லைஃப்‌க்கு ஒரு பிரச்சனைன்னு அவங்க அந்த டிவோர்ஸ் நோட்டீஸ்ல சொன்ன விஷயத்த, நீங்க ஒரு கட்சியுடைய தலைவர். உங்க கட்சியில ஏகப்பட்ட நிர்வாகிகள் இருக்காங்க. எல்லாரும் அங்க சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. இந்த இது திமுக அப்படி பண்ணுது, ஆ. அதிமுக அப்படி பண்ணுது. நாங்கள் வந்தா இத செய்வோம், அத செய்வோம்ன்னு. அப்ப விஜய் அவங்க கூட நிக்கணும். அந்த நிக்கிறவங்களும் வெளியில கேட்கும்பொழுது, டிவோர்ஸ் நோட்டீஸ்னா என்ன இப்போ? அது அவர் வாழ்க்கையில நடக்கிறது. அத கொண்டு வந்து ஏன் இங்க பேசுறீங்க? அப்படின்றப்போ, ஓகே கரெக்ட்டுங்க. பார்த்துக்கிட்டோங்க அப்படின்னு. ஆனால் அவர்களுக்கே சங்கடம் வர்ற மாரி ஒரு நிகழ்வை இவர் நடத்துறாருன்னா, அது வந்து எப்படி ஏத்துக்க முடியும்? ஏங்க ஒரு ஃபங்ஷன்ல 2 பேரும் வரக்கூடாதா? அவங்க ஃப்ரெண்டா இருக்கக்கூடாதா?
வந்தா என்ன தப்பு அப்படின்ற கேள்வி வைக்கப்படுது. இயல்பா வரலாம். 2 பேரு வரலாம் ஒரு ஃபங்ஷனுக்கு. இவ்ளோ பிரச்சனைக்கு அப்புறம் இந்த பிரச்சனைக்கு காரணம் இவர்களா? அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்கும் பொழுது நீங்க வர்றீங்க. 1. 2வது ஒரே ட்ரெஸ் ஒரே கலர்ல போட்டு வர்றீங்க. இதெல்லாம் யார் செய்வான்னா, ஒரு 20 வயசுல, 18 வயசுல லவ் பண்றவங்க பண்ணுவாங்க. ஆமா. சின்ன பசங்க. நான் பச்சை கலர் ட்ரெஸ் போட்டு வரேன். நீயும் வண்டி போட்டு கலரும் வரியா? அதே கலர்ண்ணே. ஆ? வண்டியோட கலரும் அதே கலர் என்னவா? அவங்கள்ட்ட 10 வண்டி இருக்குது. இருக்கலாம். இந்த கலருக்கு ஏத்த மாரி இந்த கலர். நான் என்ன சொல்றேன், ஏன் நான் பச்சை கலர் போட்டு வரேன். நீயும் பச்சை கலர் போட்டு வான்றது சின்ன பசங்க ரைட், பண்ணுவாங்க. ஆமா. 52 வயசுங்க உங்களுக்கு. உங்க பையனுக்கு திருமணம் ஆகினா, குழந்தை வந்தா நீங்க தாத்தா. தாத்தா. அப்ப நீங்க உங்க கட்சியுடைய தலைவர், நாளை முதலமைச்சர் ஆகப் போறவர்ன்னு நீங்க நம்பிக்கிட்டு இருக்கிறீங்க. அப்போ உங்களுடைய மனநிலை எவ்ளோ டெவலப்மெண்ட் ஆயிருக்கும். இது என் பர்சனல் விஷயம். என் ஒய்ஃப் இது நான் பார்த்துக்கிறேன். நீங்க மத்த இத பாருங்கன்னா, அதுக்கு பார்த்துக்கிட்டு சண்டை போட்டுட்டு இருக்கான்ல, அவனுக்கே "ஏய் உட்காராசா, இதுக்கு நான் சொல்றேன்" அப்படின்னா, அவனால பதில் சொல்ல முடியல. இப்ப அறுவடை ஆதவ சொல். அர்ஜுனாவோ, மற்றவர்களால என்ன பதில் இது எப்படி டிஃபெண்ட் பண்ண முடியும்? அப்ப டிஃபெண்ட் பண்ண முடியாத வேலைய நீங்க பண்றீங்க. சண்டை நடந்துகிட்டு இருக்குது. நீங்க இங்க சைடுல இருந்து 2 கத்திய எடுத்து இப்படி தூக்கி சைடுல போடுறீங்க. இந்தா ஆமா. இந்தா வச்சுக்கோ, வெட்டு. நம்ம பொருள எடுத்து அவனுக்கு குடுக்குறீங்க. அதானே? ஆமா. நேத்து நைட்டு பேசுற அவர் வர்றாரு. ஃபுல் டிபேட் இன்னைக்கு ஃபுல்லா வீடியோல ஃபுல்லா இதான். இறக்கிட்டாங்க. அந்த அந்த தொலைக்காட்சிலாம் திமுக ஆதரவு தொலைக்காட்சிலாம் பாட்டெல்லாம் போட்டு இறக்கி விட்டாங்க. இதுல கொஞ்சம் பேர் இவர ஆதரிச்சு எழுதி இந்த பத்திரிக்கையாளர்லாம் இதுல என்ன என்னன்னானே நம்ம பேசலாமா சொல்லலாமான்னு தெரியல. ஒரு நிகழ்ச்சி ஒரு சேனல்ல வந்து எடுத்து அ ஒரு பிரபல பாடகி அவங்க இன்டர்வியூ எடுக்குறாங்க. அவங்க கடைசியில இப்ப என்னன்னா ராகுல் காந்தி வரைக்கும் போயிட்டாப்ல. அந்த அம்மா விட்டுருங்க. அவங்க ட்ரம்ப் வரைக்கும் போவாங்க. ட்ரம்பும் போயிட்டாப்லண்ணே. போயிட்டாங்களா? அதுக்கு மேல வேற யாரு இருக்கிறா? விடுங்க. இருக்காப்லண்ணே. நம்ம கூட யோசிச்சோம் பாத்தீங்களா? நீங்க யோசனை பண்ணீங்க. ம். அவங்க யோசனை பண்ணது வடகொரிய அதிபர சொல்லிட்டாப்ல. ஆமா. கிம் இல் சுங் வரைக்கும் போயிட்டாங்க. அது விட்டுருங்க. அது வடகொரியா அதிபருக்கு தெரியுமா? அது தெரியாது. தெரியாது. அதனால அது அவங்க வந்து இன்டர்நேஷனல். நம்ம பாவம் நம்ம தமிழ்நாட்டு தமிழ்நாட்டு மட்டும் வெற்றி வரும். என்னன்னா, இவரு ஒரு கௌரவமா நடந்துக்கணும்ன்றேன். ஆமா, ஏன்னா இப்ப கண்டிப்பா. நம்ம பேசக்கூடாதுன்னு தவிர்த்தோம். ஆமா. இன்னைக்கு நம்ம பேசுறோம். ஏன் பேசுறோம்னா, உங்க கட்சி தொண்டர்களுக்கும் உங்க நாளை வேட்பாளர் தேர்தல் நேரம். இது எத பத்தியும் நான் கவலைப்பட மாட்டேன். என்னுடைய சுயநலம் தான் எனக்கு முக்கியம். நான் வந்து எனக்கு நோட்டீஸ் விட்டாங்கல்ல, அவங்கள வெறுப்பேத்துறேன் அப்படின்னா, அது என்ன மனநிலை? ஒரு 20 வயசு இளைஞனுடைய மனநிலை. ஒரு மெச்சூர்டா இருந்தா, இந்த பிரச்சனைய நான் பார்த்துக்கிறேன். அது வேற. நீங்க தனியா போய்ங்கம்மா, நான் தனியா போய்க்கிறேன். இது வேணாம் இது சிக்கலு அப்படின்னு. இவங்க என்ன கேட்குறாங்கன்னா, ஏம்பா அந்த கட்சியில அவரு இல்லையா? இந்த கட்சியில இவரு இல்லையா? ஆமா. அவங்கலாம் வேணான்னு தானே நீங்க வர்றீங்க. ஆமா. அவங்க மாற்றுறீங்களே. சரியில்ல அப்படின்னு தானே வர்றீங்க. அப்ப நீங்களும் இதையே பண்ணிக்கிட்டு, அவரு இல்லையா? இவரு இல்லைன்னா, அப்ப நீங்க எதுக்கு? உங்களுக்கு அரசியல் தெரியாது. இவங்க 2 பேருக்குமே அரசியல் தெரியும். நீங்க 3 பேரும் ஒரே குட்டையில ஊர்ன மாட்டீங்க. அதுக்கு நாங்க இவங்கள யாரையாவது தேர்ந்தெடுத்துட்டு போறோம். நாளைக்கு ஊழல் பண்ணிட்டு இதை தானே சொல்லுவீங்க. அவரு பண்ணலையா? நாயகன் படம் வசனம் மாரி, அவன நிறுத்த சொல்லு, நான் நிறுத்துறேன்ல சொல்லுவீங்க. கடைசில நீ நிறுத்த மாட்ட. நீ நிறுத்த மாட்ட. இன்னைக்கே தேர்தல் வேட்பாளர்கள்ல பல பிரச்சனை. பல இன்னைக்கு தாவேகால என்ன பிரச்சனை ஓடுதுன்னா, தலைவரே ரம்ஜான் மாசம் ஒரு இஃப்தார் விருந்து நடத்திக்கலாமா? சொல்றேன் இரு. தலைவரே ரம்ஜானே போயிடும். தேர்தலே போயிடும். கம்முனு இருயா அப்படின்னு. போன வருஷம் நோன்பு இருந்து இஃப்தார் நடத்தினாரா? நடத்தினாரு. இந்த வருஷம் இஃப்தார். அத்தனை எலெக்ஷன் வேற வருதுண்ணே. எலெக்ஷன் அப்ப என்ன நீ பண்ணணும்? சிறுபான்மையினர் ஓட்ட நீங்க வாங்க போறீங்க. தமிழ்நாட்டுல 5 மண்டலம் குறைந்தது. கொங்கு, மத்திய மண்டலம், தென் மண்டலம், வடக்கு மண்டலம், சென்னை. உட்காந்து பெரிய அளவுல இஃப்தார் விருந்து வச்சு, விஜய் அதுல சிறுபான்மை மக்கள் நான் என்னென்ன பண்றேன்னு பேசுனாருன்னா, பெரிய அளவுல தேர்தல் நேரம். அதுவும் எப்போ? இப்போ அந்த தேர்தல் அறிவிக்கிறதுக்கு முன்னாடி பண்ணா, செலவும் உங்க தேர்தல் செலவுல சேராது. வராது. 5 மண்டலம் போட்டுட்டு போய் 4998 பேர் தானே? ஆமா. அதுலயும் அப்படிதான் கூட போறீங்க. அதானே? அவங்கள மட்டும் கூப்பிடு. நோன்பு வச்சுட்டு தொப்பிய மாட்டி லுங்கிய கட்டிக்கின்னு சாப்பிட்டு கிளம்புனேன்னா, ஆடி போயிடும் டிஎம்கே. ஆமா. ஆனா செய்ய மாட்டோம். வேட்பாளர் தலைவரே அந்த அந்த தொகுதி உனக்கு தான். தலைவரே நம்ம கீழ வேலை செய்யட்டுமா? இரு. தலைவரே நான் ஏதாவது இஃப்தார் விருந்து எங்க தொகுதியில அப்படி பேசி இரு. தலைவரே நான் வந்து இரு. தலைவரே தேர்தல் வருது. இரு. ரிசல்ட் தலைவரே வந்துட்டு. எல்லாம் ரிசல்ட் வந்துட்டு. தலைவரே எல்லாம் பிரச்சாரத்துக்கு போயிட்டாங்க. இரு. தலைவரே ஓட்டு போடுறாங்க. இரு. தலைவரே நம்ம போயிட்டோம். இரு. அண்ணா என்ன இது? என்ன இது? இதான் நிலைமை இன்னைக்கு. தாவேகாவுடைய நிலைமை. கண்டிப்பாண்ணே. சொன்னா கோவம் வருது. அதானே. இறுதியான இந்த ஈரான் விஷயத்துல நம்ம பேசிட்டு இருந்தோம். இன்றைக்கு என்ன மாதிரியான அப்டேட் இருக்குண்ணே? அதாவது அமெரிக்கா வந்து ஒரு பெரிய விஷயம் சொல்லப் போனா, உக்ரைன்ட்ட வந்து உதவி கேட்டிருக்கிறதா நேத்து நியூஸ் போட்டிருக்காரு. உக்ரைன் அதிபருமே அதை ஒத்துக்கிட்டு அவருமே நாங்க பண்ண தயார்.
நீங்கள் ரெடினா வாங்க, நாங்கள் பண்ணி கொடுக்க தயார், எங்களுடைய ஸ்டாஃப் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க இந்த மாதிரி அவன் சொல்லியிருக்காங்க. ஒரு விஜய் தெரியும்ல, ஆமாம், ஸ்டாண்டப் காமெடி. ஸ்டாண்டப் காமெடி அவன் ஸ்டாண்டப் காமெடின்ற நாடு மாட்டிட்டு என்ன பாடுபடுது. பாட்டு போகுது. நினச்சி பாருங்க, ஈரானுக்கு உக்ரைன் எவ்வளோ என்ன அவன் அனுப்பிச்சு தம்மாதுண்டு அவன் ஈஸியாக முடிச்சுட்டு போயிடுவாங்க. அதே மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம இப்போ பார்க்குறோம். நேற்று அஜர்பைஜான் மேலே நடவடிக்கை, அவர் ஏர்போர்ட்டை அடிச்சிருக்காங்க. அதுக்கு சம்மந்தமே இல்லை. அவங்க ஏற்கனவே இப்போ தான் அர்பேனியாவோட ஃபைட்டை முடிச்சுட்டு வந்திருக்காங்க. இதுக்கு டர்க்கி வந்து அஜர்பைஜான் சார்பாக வந்து நிற்கிறாங்க. அந்த போரே வேற மாதிரி போயிட்டுருக்கு, வேற கான்செப்டில் போயிட்டுருக்கு. எப்படி இப்படி பார்க்குறீங்க? தாங்க ஆரம்பிக்கும். 45ல 41ல 39ல இப்படி தான் ஆரம்பிச்சது. ஒரு பைத்தியக்காரன் அன்னைக்கு இருந்தான் ஹிட்லர்னு. 2 பைத்தியக்காரன். முசோலினின்னு ஒரு பைத்தியக்காரன். இவனுங்க இப்படி தான் ஆரம்பிச்சானுங்க. போலந்து, ருமேனியாலாம் அடிச்சானுங்க. ஒவ்வொரு நாடாக இது பண்ணோம்னா அது லாஸ்ட்டில் உலக போரா மாறுச்சு. இந்த காலத்தில் அது மாறத்துக்கு வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் நமக்கு வந்து ஒன்னோட ஒன்று லிங்க் ஆகுறதுல நமக்கு பாதிப்புகள் வந்துட்டே இருக்குது. இன்றைக்கி கூட இந்தியன் கவர்மெண்ட் சொல்லியிருக்கு 60 நாளைக்கான எரிபொருள் எல்பிஜியிலேருந்து எல்லாமே நம்மள்ட்ட இருக்குன்னு. ரைட்டு. இதோ இப்போ ரஷ்யாட்ட பேசி அது என்ன அனுமதி கொடுத்துக்குதாம், என்னது இது? ரஷ்யா அமெரிக்கா வந்து அனுமதி கொடுத்துருக்காங்க ரஷ்யாட்ட வந்து ஆயிலை வாங்கிக்கோன்னு. ம். 2 நாளுக்கு முன்னாடியே நம்மளுடைய வெளியுறவு இந்த அமைச்சர் காமர்ஸ் மினிஸ்டரும் சைட்லும் அங்கேருந்துமே போட்டுட்டாங்க. 9.5 மில்லியன் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோன்னு. இன்னைக்கு காலைல ட்ரம்ப் அனுமதி கொடுத்த உடனே தெரியுமில்ல, தமிழ்நாட்டில் ஒரே குரல் எங்கேருந்து வரும்? மதுரை. போரை நிறுத்தின கதையா? போர் நிறுத்த கதை. நான் தான் நிறுத்தினேன் போரை. ஆமாம். ஏங்க ஒன்று செஞ்சிருக்கலாங்க. பேசாம அவருக்கு நோபல் பரிசு கொடுத்துட்டுலாம். ஆனால் எந்த வகையில் கொடுக்கலாம் தெரியுமாண்ணே? ஒரு ஜோசியக்காரன்ட்ட போனால் வருங்காலத்தை பற்றி பேசுறது, இவர்கிட்ட போனால் எனக்கு தெரிஞ்சு கடந்த காலத்தை பற்றி பேசுறதுக்கே இவர் ஒரு பெரிய ஜோசியக்காரன். அப்புறம் முடிஞ்சு போன விஷயத்தை நான் பண்ணேன்னு சொல்லக்கூடிய ஒரே ஆளு. அவருக்கு நோபல் பரிசு, அமைதிக்கான நோபல் பரிசு கொடுத்து தான் இன்னைக்கு இந்த பிரச்சனைலாம் வந்திருக்காது. இந்த சீமான் சொல்கிற மாதிரி இந்த பைத்தியகார பயல்கள்கிட்ட மாட்டிக்கிட்டு, இந்த பைத்தியகார பயல்கள் இப்போ நாடு உலகமே மாட்டிக்கிட்டு இருக்கு. நினச்சா மாற்றி மாற்றி என்னென்னா அமெரிக்கா, நேட்டோ இவங்க எல்லாம் ஒரு டீமாக இருப்பாங்க. இன்னைக்கு இவனுங்களுக்கே பைத்தியம் பிடிச்சிக்கிச்சு. என்னடா பண்ணுறதுன்னு. ஸ்பெயின் பார்த்தா அதுக்கு மெயின் காரணம் ரஷ்யா இருக்காங்கண்ணே. ஆமாம். அவன் நான் உனக்கு சிஎன்ஜி நிப்பாட்டான்னு சொல்லி முடிஞ்சதில்லை. நாங்கள் யூரோப்போட மெயின் உயிர் நாடியே ரஷ்யா தான். அவன் அதை நிப்பாட்டிட்டானா அப்புறம் அங்கே ஒன்றுமே இல்லை. அதனால் தேவையில்லாத வேலைலாம் பண்ணுறாங்க. இந்தியன் அந்த ஓஷனில் வந்து அடிக்கிறான் கப்பல் அடிச்சது, இந்த மாதிரி பல விஷயங்கள். இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரில. ஆனால் நான் திரும்ப திரும்ப ஒன்று சொல்கிறேன், ட்ரம்ப்பு தூக்கி எறியப்படுவார் ஒரு காலத்தில். அமெரிக்க மக்களை நிராகரிப்பாங்க. ஏன்னா இன்னும் அவங்க இது வந்து லைட்டாக கொதிச்சிட்டே இருக்குது. நல்லா கொதிநிலை வரும்போது தெரியும். ஏன்னா நஷ்டம் எல்லாமே இப்போ $50 பில்லியன் ஆயுதம் தயாரிக்கிறதுக்காக கம்பெனிகளை கூப்பிட்டு வச்சு பேசி ஒதுக்கியிருக்காரு. $50 பில்லியன் அமெரிக்கா பொருளாதாரத்தில் என்ன ஆகுறது? ஒன்றுமே சொல்லுவாங்க. திமுருக்கு பைத்தியக்காரத்தனத்துக்கு நீ போய் ஈரானை போய் அடிச்சுன்னு இருக்கிற. இல்லை, நம்மளுமே இந்த விஷயத்தில் எதுக்கு ஒரு சின்ன ஒரு தயக்கமோ ஒரு வருத்தமோ இருக்குன்னா, நம்ம தெரியும் யூஏஇயில் இருக்கக்கூடிய நம்மளுடைய இந்தியன்ஸ் அவங்க அங்கேருந்து அனுப்புகிற பணம் நமக்கு பாகிஸ்தான், பங்களாதேஷோட பட்ஜெட். அவ்வளோ பெரிய அந்நிய செலவாணி நமக்கு வர வேண்டிய பணம் அங்கேருந்து வருது. நம்முடைய இந்தியர்களும் அங்கே இருக்கிறாங்க. இப்போ அதில் கூட ஒரு விஷயம் சொல்கிறாங்கன்னா, நம்மளோட வெளியுறவுத்துறையில் வந்து இருக்கிற அமைச்சகத்தில் இங்கே இருக்கிறவங்க அவங்க நம்பரை ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. நாளைக்கு ஏதோ ஒன்றா நான் தொடர்பு கொள்ளலான்னு அதை நம்ம மக்கள் பண்ணணும். கண்டிப்பாக நமக்கு நன்றி. உங்கள் நேரத்தை கருத்தை பண்ணி